திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையும் அப்படின்ட்டு பரபரப்பா பேசப்படுது. அது ஒரு தகவல், அந்த உளவுத்துறையுமே திமுகவுக்கு ஒரு ரிப்போர்ட்டா சப்மிட் பண்ணிருக்கு. உங்க கூட்டணி உடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம் கொடுக்கறதா ஒரு நமக்கு தகவல் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா தகவல் வந்திருக்கு. ஏன்னா டெல்லியிலேயே ஒரு ஒரு இரண்டு பிரிவா இருக்கான். அதாவது சோனியா அம்மையார் திமுக கூட தான் நம்ம கூட்டணி வைக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியும், அதுக்கு பின்னாடி செல்வி பெருந்தகையும் ப சிதம்பரமும் சீனியர் சோனியா அவர்கள் பின்னாடி இருக்கிறது மாதிரியும் அந்த ஆனா வேண்டாம், நம்ம ஒரு புது முயற்சி எடுப்போம். இவங்க வெறும் 40ல இருந்து 42 40 இப்ப 25க்கு வந்துட்டாங்க. இன்னும் குறைச்சுதான் நமக்கு தர்ற மாதிரி இருக்கு. ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு இல்லை. அதனால நம்ம புது முயற்சி எடுப்போம் அப்படின்ட்டு ராகுல்ஜி அவர்களும் அவருடைய தங்கை தங்கையான அந்த தங்கை, அவங்க பேர் நல்ல பேரா பிரியங்கா அவர்களும் ஒரு முடிவு எடுத்ததுக்காக கேள்விப்படு. அவங்க கிட்ட இந்த மாணிக்கம் தாக்கூர் அப்புறம் அந்த மாதிரி ஒரு ஆட்கள்லாம் இருந்து இயங்குகிறதாகவும் ஒரு கேள்வி. ஏன்னா இதுவும் ஓரளவுக்கு நம்புறதகமா தான் இருக்கு. ஏன்னா நேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாப்புல, ஆட்சியில் பங்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அதே மாதிரி ராகுல்ஜி இதுவரைக்கும் ஓப்பனா எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. அதாவது நீங்க நம்ம கூட்டணி கட்சியில தான் இருக்கும், கூட்டணி கட்சியை பத்தி நம்ம காங்கிரஸ் தலைவர்கள் யாரோ நீங்க ஏதோ ஒரு கருத்தும் தெரிவிக்க வேண்டாம், கருத்தும் தெரிவிக்க கூடாது அப்படின்னு ஓப்பனா சொல்லாத காரணம் நம்மக்கே தெரியுது. ஒருவேளை அதுல ஆட்சியில பங்கு அல்லது சீட் அதிகமா கிடைக்கணும், அதெல்லாம் இதுல கிடைக்கல, வெளியே கூட்டணி விட்டு திமுக கூட்டணி விட்டு வெளியே போறதுக்கான முடிவுல ராகுல்ஜி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் நமக்கு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா இதுல ஒரு புகைச்சல் ஏன் வருது அப்படின்னா, இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் பலவீனமா இருந்தாலும் நாங்க இதுவரைக்கும் உங்க கூட தான் நாங்க இதுவரைக்கும் டிராவல் பண்ணி வந்துகிட்டு இருக்கோம். சரியா, நாங்க நினைச்சிருந்தா நாங்க செல்பிஷா நினைச்சிருந்தா நாங்க 2006 அது எலெக்ஷன்லயே நாங்க எங்க கட்சியை வளர்த்திருக்கலாம். 2006 எலெக்ஷன்ல திமுக வெறும் 96ல தான் நாங்க வெறும் 44ல போட்டி போட்டு 38ல வெற்றி பண்ணோம். சரி, எங்களோட துணையில நீங்க ஆட்சி அமைக்க முடிஞ்சுது. சரியா, அன்னைக்கு நாங்க உங்ககிட்ட எங்களுக்கு கூட்டணி ஆட்சி வேணும், எங்களுக்கு அமைச்சர் வேணும் அப்படின்னு நீங்க அன்னைக்கு தந்துதான் ஆயிருக்கணும். அன்னைக்கு நாங்க அப்படி நீங்க தந்திருந்தா நாங்க இன்னைக்கு எங்க கட்சி இவ்வளவு மோசமானது, எங்க கட்சி நாங்க வளர்த்துருப்போம் அப்படின்ட்டு மாணிக்க தாக்கூர் குரூப் ஒரு சைடு பேசுறாங்க. அப்போ நாங்க கூட்டணி தர்மத்தை முன்னேற்றி தான் எங்க கட்சி இப்போ இவ்வளவுக்குள்ள டவுன் ஆயிருக்கு. உங்க தோல்ல இருந்ததுனாலதான் நாங்க டவுன் ஆயிட்டு வரோம். நீங்க அதனால எங்களுக்கு கூட்டணி ஆட்சி கண்டிப்பா வேணும், அல்லனா சீட்டாட்டு எங்களுக்கு நிறைய வேணும், சீட்டு கூட்டணி ஆட்சி சீட்டும் நிறைய வேணும் அப்படின்ட்டு காங்கிரஸ் ரொம்ப டிமாண்டு பண்ணிட்டு இருக்குது. இது மொத்தத்துல விஜய் அவர்கள் கொளுத்து போட்ட வெடி இப்பதான் ஜம்முன்னு வெடிக்குது. அதாவது அவர் தான் முதல்ல போட்டாரு, கூட்டணி வர்றவர்களுக்கு அதிக சீட்டுகளும் கொடுப்போம், கூட்டணி ஆட்சியும் கொடுப்போம்னு ஒரு வெடியை கொளுத்தி போட்டாப்புல எங்க அண்ணன் விஜய் அவர்கள். அது எங்க வெடிக்குதோ இல்லையோ, இங்க திமுக கொட்டியல்ல வெடிச்சு கொழுந்து விட்டு டக்க 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 டக்குன்னு ஏறியது. ரெண்டாவது, விஜய் அவர்கள் ஒரு அடுத்த ஒரு முன்னெடுப்பு எடுத்ததுக்கு அப்புறம் மூன்றாவது தனியே அந்நிய கண்டிப்பா அமைக்கணும். அப்பதான் நம்ம கொஞ்சமாவது நம்ம பேரு, நம்ம கட்சி வளரும், நம்ம கட்சி கொஞ்சமா அந்த எலெக்ஷன்ல ஒரு 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 போல்டாவாட்டு நம்ம தேர்தல் சந்திக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற அதுக்காக அவர் நாம் தமிழர் கட்சி வந்துட்டே தூது விட்டு இருக்க மாதிரி நாம் தமிழர் கட்சி, அதே மாதிரி நம்ம ராம்தாஸ் ஐயா கிட்ட எல்லாம் தூது விட்டதுக்காக கேள்வி வருது. கண்டிப்பா காங்கிரஸ் கிட்டையும் பெரிய ஒரு டீல் பேசுறாப்புல, ஆட்சியிலையும் பங்கு தரோம், உங்களுக்கு 60ல இருந்து 70 சீட்டுக்கு மேலே தரோம் அப்படின்ட்டு அவர் ஆசையை காட்டுறதுனால காங்கிரஸ் கட்சி ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு முடிவெடுக்க முடியாம இருக்கு. அதனாலதான் திமுகவுக்கு இந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குது. நீங்க எங்களுக்கு கண்டிப்பா ஆட்சியிலும் பங்கு வேணும், எங்களுக்கு 40க்கு மேல சீட்டும் வேணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரை கொடுக்குது. அதெல்லாம் நாங்க தாவேக்காவுக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு மறைமுகமா மிரட்டுறாப்புல.
இதுல வந்து திமுக என்னது அப்படின்னா இப்ப அவ்வளவு எல்லாம் தர முடியாது. ஏன்னா ஒரு ஒரு 25 சீட்டு தாரோம், அல்லனா ஒரு மிஞ்சி போனா ஒண்ணு ரெண்டு நம்ம எக்ஸ்ட்ரா கூட்டிக்கலாம். சீட்டு இந்த இது வந்து அதோட எங்களுக்கு ஒரு ஒரு சீட்டு கூட எக்ஸ்ட்ரா தர முடியாது. அதே மாதிரி கூட்டணி ஆட்சிங்கிறது தமிழ்நாட்டுல ஒத்தே வராது அப்படின்ட்டு ஒரேடியா அதுக்கு முற்றுப்புள்ளிய வச்சுட்டாப்ல. அதனால காங்கிரஸுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இருக்கு. அதனாலதான் இந்த அளவுக்கு நீங்க நாங்க உங்களை எப்படி விட்டு கொடுத்தோம், நீங்க உங்களுக்கு நாங்க விட்டு கொடுத்து அவங்க ஆட்சி அமைக்கலாம் நாங்க உதவணும். இப்போ எங்க கட்சி கொஞ்சம் வீக்னஸா இருக்கும்போது நீங்க எங்களுக்கு தோல் கொடுக்கலாமே அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு திமுக ஒரேடியா மறுப்பு தெரிவிக்கிறதாகவே நமக்கு தெரிகிறது. ரெண்டாவது காங்கிரஸுக்கு வந்து இப்போ வந்து தன்னுடைய கட்சியை பலப்படுத்த வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கு. இப்பவும் தாவேக்கா கூட சேர்ந்து நம்ம எலெக்ஷன்ஸ் சந்திச்சோம்னா நிறைய சீட் கிடைக்கும், நிறைய ஒரு தலைவர் உருவாங்க, நிறைய எம்எல்ஏ கேண்டிடேட் உருவாக்குவாங்க. அது தமிழகத்துக்கும் காங்கிரஸ் கொடி பறக்க வைக்கிறதுக்கான ஒரு சூட்சமங்கள் இதன் மூலமாக நம்ம ஏற்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னும், அதே மாதிரி தமிழ்நாடு புதுச்சேரியை, அதாவது தமிழ்நாடு தாண்டி புதுச்சேரி, கேரளா, கர்நாடகாலாம் விஜய்க்குன்னு ஒரு அதிகப்படிய ரசிகர்கள் கூட்டம் இருக்கு. அது வந்து ரொம்ப ஈஸியா வந்து அந்த ரசிகர்களோட போய் காங்கிரஸ் கூட்டணி, விஜயோட கூட்டணி அப்படின்னு சொல்லி கொண்டு போய் அது ஓட்டை அவங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அவங்க சீக்கிரம் கொஞ்சம் காங்கிரஸையும் வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறது காங்கிரஸ் தலைமை, ராகுல்ஜி டீம் வந்து அதை வந்து செயல்படுத்துறதுக்கு ஆர்வமா இருக்காங்கன்ட்டு சொல்லப்படுகிறது. ஆனா இதுல என்ன அப்படின்னா, இந்த காங்கிரஸ் வெளியேறிட்டு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து திமுகவுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. பெரும்பாலும் இந்த ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, திருநெல்வேலி, கரூர் இந்த மாதிரி இடங்கள்லாம் காங்கிரஸ் வெளியே போயிட்டுனா ஃபுல்லா மாஸ் அவுட்டு ஆயிரும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதே மாதிரி மிக முக்கியமா வந்து மைனாரிட்டி ஓட்டு, அதாவது மைனாரிட்டி ஓட்டு வந்து ஒரு முஸ்லிம்ஸ் ஓட்டு வந்து அவங்க தர்கால என்ன சொல்லுவாங்க, அது ஓரளவுக்கு போனாலும் அப்படின்ட்டு அப்படி போனாலும் அந்த ஓட்டு டைவர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியாது. ஏன்னா ஒன் சைடாவே திமுக உள்ளாது. ஏன்னா சென்ட்ரல்ல வந்து பிஜேபி, காங்கிரஸ் அப்படிங்கிறதுனால அந்த மைனாரிட்டி ஓட்டு வந்து காங்கிரஸ்ல கொஞ்சம் அதிகமான உள்ளடக்கிற வாய்ப்பு இருக்கு. அது வந்து திமுகவை ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கிறிஸ்துவ ஓட்டுகள் வந்து பெரும்பாலுமே வந்து உள்ளது வந்து இந்த காங்கிரஸ் கட்சி எங்க இருக்கோ அங்கதான் கிறிஸ்துவ ஓட்டுகள் விடும். அதே மாதிரி தாவேக்காவும் காங்கிரஸும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த ஓட்டு ஃபுல்லாவே இந்த தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் போகும். ஏன்னா விஜய் வந்து ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர், கண்டிப்பா அவங்களுக்கான இருக்கிற 10% ஓட்டும் ஒன் சைடா காங்கிரஸ் தான் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இழுத்து பிடிச்சி ஆவி கட்டி கயிறை வச்சு கட்டியாட்டு காங்கிரஸ வந்து கூடி வச்சுக்கிட்டு இருக்கணுங்கிற விஷயம்தான் இருந்தே ஆகணும் அப்படிங்கிற நிலைமையிலதான் திமுக இப்போ இருக்கு. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி வெளியே போயிட்டுனா திமுகவுக்கு மிகப்பெரிய திண்டாட்டம் ஆயிடுது. ஏன்னா ஏற்கனவே ஆளுங்கட்சி எகென்ஸ்ட், அதே மாதிரி திமுக குறைந்தபட்ச செயல்பாடுகள், அதே மாதிரி காங்கிரஸ் இல்லைன்னா மூணாவது ஒரு அணி வந்து ஸ்ட்ராங் ஆயிரும். அப்போ காங்கிரஸே இல்லை, அதாவது இந்த கூட்டணி ஸ்ட்ராங் இல்லை அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்கா ஒரு மக்கள் மத்தியில இது எங்க ஜெயிக்க போது, தோத்துறோம், கூட்டணி ஒழுங்கு அமைக்க முடியாம போயிடும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து அது வந்து திமுகவை தோல்வியடைகிறதுக்காக ரொம்ப ஒரு பாதிச்சிரும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதனாலதான் ஸ்டாலின் அவர்கள் கூட்டணியில ஆட்சி இல்லைனாலும் பரவாயில்ல, கூட்டணி ஆட்சி தர முடியாது, சீட்டுகள் கொஞ்சம் தடுத்து தக்க வைக்கிறதுக்கான முடிவுகள் எடுத்திருக்கப்ப. ஆனா ராகுல்ஜி வந்து ரொம்ப வந்து அதுக்கான சிக்னல் இன்னும் கொடுக்கல அப்படின்னு தான் தெரிய வருது. ஒட்டுமொத்தத்துல எங்க அண்ணன் விஜய் அவர்கள் கொளுத்து போட்டபடி அங்க ஜவ்வுட்டு எரியுது. அதனால இப்ப காங்கிரஸ் ஒரே சந்தோஷம், எப்பா இவங்களை விட்டா ஆளே இல்லை அப்படின்ட்டு திமுக நினைச்சிட்டு இருந்தான். நல்ல வேலையா நம்மளை காப்பாத்துறதுக்கு, நம்மளும் பேசுறதுக்கு, நம்மள்ட நான் அங்க போயிருவேன்டா அப்படின்னு மிரட்டுறதுக்கு நமக்கு ஒரு கட்சி கிடைச்சி போச்சு. அப்படி வச்சு திமுக காரங்களை வச்சு செய்யறாங்க காங்கிரஸ். ஆனா இப்படியே போயிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பிரியறதுக்கான வாய்ப்பு 100% ஆயிரும் அப்படின்னு தான் சொல்றாங்க. நான் அதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பார்ப்போம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனல்ல நீங்க இப்போதான் புதுசு, இப்போதான் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
அப்புறம் அரசியல் நிகழ்வுகள் நிறைய வரும். அதெல்லாம் உங்களுக்கு வர்ற வீடியோக்களை பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.